தசமி தசமி திதி வெற்றி வாய்ப்பு, வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். தசமியில பிறந்தா வெற்றி. துர்கா தேவி ஓம் விஜயலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி நமக. தசமி திதி வெற்றின்னு அர்த்தம். தசமி திதியில வெற்றி. வைஷ்ணவி சப்த கண்ணீர்கள் இருக்காங்க இல்லைங்களா, துர்கா, பராசக்தி, வைஷ்ணவி, பைரவி, இந்த மாதிரி அந்த ஆங்காரமா இருக்கிறவங்க, ஒரு போராட்டத்துக்குன்னே அவங்க படைக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாருமே இந்த தசமி திதியில இருப்பாங்க. அப்போ வெற்றியை நோக்கி பெண் தெய்வம், நிறைய பெண் தெய்வம், இப்ப மகிஷாசுரனை அழித்த பெண் தெய்வம், அடுத்தது சூரனை அழித்த பெண் தெய்வம், இப்படி பெண் தெய்வங்கள் தான் வெற்றி வாகை சுடி போனாங்க. அப்ப இந்த வெற்றி வாகைக்கு அர்த்தமே பாத்தீங்கன்னா இந்த தசமி. சிங்கத்தின் பிடரையில் ஏறி அம்மன் வருவாங்க. அப்போ இப்படி வைஷ்ணவி தேவியை பார்த்தாவே அந்த சிங்க வாகனம் தான் அவங்களுக்கு அவ்வளோ அம்சமா இருப்பாங்க. ஒரு வெற்றியே, ஒரு தோல்வியே அவங்க கண்டதில்லை. அப்ப வெற்றிக்கு மட்டுமே அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷமான, ஆங்காரமான, அதுக்கப்புறம் தான் சாந்த ஸ்வரூபினின்னு சொல்றாங்க. அந்த தெய்வத்துக்கே அதிபதியானது தசமி. அப்போ வெற்றியை நோக்கி ரொம்ப போராட்டம் செய்யக்கூடியவர்கள். வெற்றி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் எதையா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த தசமி. அடுத்தது என்ன அப்படின்னா, போராட்டம். இப்போ ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு வேலையிலையோ இல்ல அவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் வேலை செய்யறாங்கல்ல, கூட்டு குடும்பத்துல இருக்காங்க. இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தசமியில இருப்பாங்க. கூட்டு குடும்பம், அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், இப்படி கூட்டு குடும்பத்துல நிறைய பேர் இந்த தசமியில இருப்பீங்க. அப்ப இந்த தசமி திதிக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அப்போ இவங்க எந்த கோயில போயிட்டு வந்தா அந்த தசமி திதிக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், ஆரோக்கிய வளர்ச்சி இருக்கும். மெயினான விஷயம் தொழில் வளர்ச்சி. மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போய் பார்த்துட்டு வரணும். மதுரைங்கிறது அதுக்கெல்லாம் சொல்லிட்டே போலாம். அதோடைய விளக்கம் பாத்தீங்கன்னா, அந்த மதுரை கோயில் தான் உங்களுக்கு தெரியும். அந்த அந்த கோயிலுக்கு வெளி ஆவரணம் ஒண்ணு இருக்கு, உள் ஆவரணம், மொத்தம் 8 கட்டு வச்சு அந்த அம்மன் இருக்காங்க. அப்போ அவுட்டர் வெளி, அதுக்கப்புறம் உள்வெளி, அதுக்கப்புறம் உள்ள மீனாட்சி அம்மன். அங்க மதுரையில பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரன் தான் சொல்லுவாங்க. இப்ப எங்க ஜாதகத்துல மீனாட்சி ஆட்சியா என்னன்னு கேட்பாங்க. மதுரை ஆட்சியான்னு கேட்டா அந்த வீட்டுல பெண்ணாதிக்கம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூட்சமம் வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ அங்க மீனாட்சியை பார்த்துட்டு தான் சுந்தரேஸ்வரரை நம்ம பாக்குறோம். அப்போ மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர், அங்க சொல்லல் அடங்கா விசேஷங்கள் அதை சுத்தி நிறைய இருக்கு. புரியுதுங்களா? அப்ப மீனாட்சிக்கு என்ன அர்த்தம் அங்க அப்படின்னா, மீனாட்சி தேவினாவே பச்சை நாயகி. அவங்களுடைய மூக்குத்தி, அவங்களுடைய கலர் எல்லாமே செழிப்பு, செழுமை. நீங்க ஒரு முறை வாழ்க்கையில மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, செல்வங்களோட நீங்க வாழலாம். ரொம்ப நாள் ஒரு விஷயம் எனக்கு நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும். ஓகே, நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப செல்வ செழிப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரா நீங்க பார்த்தே ஆகணும். அங்க நிறைய ஒரே ஒரு கல்லுல ஆன விநாயகர்லாம் இருக்காரு. அப்போ நிறைய விஷயங்களும் புதையுண்ட விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம பாக்குறதுக்கெல்லாம் குடுப்பனை வேணும். அந்த கோயிலை சுத்தி நீங்க அங்க திருநீர் விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார். எடுத்தோன்னா ஏதாவது ஒரு வாசல்ல பண்ணீங்கன்னா திருநீர் விநாயகர் எங்க சுத்தி வந்தாலும். அதே மாதிரி புராணத்தில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குலம், நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே. அப்போ அனைத்து விஷயங்களுமே நம்மளுக்கு நல்லதா அமையும். அங்க குற்றம் இருந்தாலும் நம்ம தீர்க்க முடியும். வெற்றி வாகை சூடிய ஒரு அமைப்பு. பெண் தெய்வத்துக்கு அங்க நல்ல ஒரு மதிப்பு. அப்ப பெண்கள் ஏதாவது தொழில இருந்தா, பெண்கள் நல்ல ஒரு ஆதிக்கத்துல இருந்தா இந்த
இந்த கோயிலுக்கு நிச்சயம் நீங்க போகணும். போயிட்டு ஓம் விஜயலக்ஷ்மியே நமக. விஜயம்னா என்ன? வெற்றி வாகை. அப்போ விஜயலக்ஷ்மியே நமக அப்படிங்கக்கூடிய இந்த மந்திரத்தை 48 முறை நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. 48 நாட்களோ இல்ல நான் 90 நாட்களோ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த மந்திரத்தை சொல்லிதான் பாருங்களேன். சொல்லுவாங்களே, நீ செஞ்சுதான் பாரு அப்படின்னு. அதே மாதிரி சொல்லிதான் பாருங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த தசமி திதியில பாத்தீங்கன்னா ஒரு 48 எண்ணிக்கையில தாமரை விதை வாங்கிக்கோங்க. 54, 48, 108 நீங்க அதிகமா பண்ண. மெயின் 48 ஒரு மாலையா 148 கோர்த்த மாலை தாமரை விதை அதை வாங்கிக்கோங்க. இல்ல ஒரு கப்புல 48 விதைகள் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க செய்ய வேண்டியது தினம்தோறும் மாலையா இருந்தா அதை உங்க கையில வந்து ஜபம் பண்ணிருக்காங்க பார்த்திருக்கீங்களா? அப்ப இந்த மந்திரம் சொல்லும் போது தாமரை விதை கொண்டு மந்திரம் சொல்ல வேண்டும். கையில மாலையாக இருந்தால் ஒவ்வொன்னா நீங்க தள்ளிட்டு வரணும். விதை தனித்தனியாக இருந்தா ஒவ்வொன்னா ஒரு கப்புல எடுத்து போடணும். அப்ப அந்த தாமரை விதையை நீங்க கையில வச்சுக்கணும். இதுதான் அதோடைய அர்த்தம். அப்ப அந்த தாமரை விதையை தொட தொட தாமரை எங்க சேற்றில் செந்தாமரை. தாமரை வந்து அதற்கு உகந்த ஒரு விஷயம் வந்து மதிப்புக்கு உகந்த விஷயம் வேற எதுவும் இல்லையா? அப்போ அதற்கு மேல் எந்த ஒரு விஷயம் இல்லைங்கிறது தான் தாமரை. அப்போ சேற்றில் பிறந்த செந்தாமரைக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கும் போது அந்த தாமரை வந்து எங்க இருந்தாலும் அது வளர்ந்தால் அந்த இடம் வந்து புனிதம். அப்ப இந்த தாமரையில மகாலட்சுமி இருக்காங்க. தெய்வம் வந்து அந்த தாமரைக்குள்ள வாசம் செய்யறாங்க. அப்ப அதோடைய விதை கொண்டு நம்ம வந்து இந்த வச்சு கையில வச்சு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு இந்த வெற்றி நிச்சயம். எங்கேயாவது டூர் போறீங்க, ஆறு, குளம், மேடு, வாசல் இதெல்லாம் போகும்போது தாமரை விதைகளை தூவி விட்டுட்டு வாங்க. ஏதாவது குளத்துலயோ ஒரு நல்ல இடத்துல தூவிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நாள் அங்க தாமரை கண்டிப்பா முளைக்கும். அந்த நாள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சரி, இப்போ நம்ம 10வது திதிக்கு வந்துட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இது நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிக்கோங்க. உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். அடுத்தது நம்ம 11வது திதி பார்த்துக்கலாம்.